வணக்கம். சமீப காலமாக நம்மக்கிட்ட அதிகமாக கேட்கப்படுற கேள்வி சனிப்பெயர்ச்சி பலன்கள். என்னோட ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற கேள்வி. 9 கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது. அதில் சில கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் சனி பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவானோட பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த பயிற்சியால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், பாதிப்புகள் வருமா அப்படின்னா அது 100% அப்படி கிடையாது. நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், நம்மளுடைய வர்க்கங்களில் இருக்கிற கிரக நிலைகள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற காரண காரியங்கள், வழிபாடுகள், இது போக நம்ம பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கர்மாக்கள், இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நமக்கு நடக்கிற காரண காரியங்கள், இதில் தசாபுத்தியும் அடங்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலன்கள் நடக்குமே தவிர, ஒரு பயிற்சியால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, பாதிப்பு நடக்குது, மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது உண்மை கிடையாது. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் வழிபாடுகள் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ சனி பயிற்சி ஆகிருக்கார் அப்படின்னா அவரை போய் வழிபாடு பண்ணுறது, பிரீத்தி பண்ணிக்கிறது உத்தமம். ஆஞ்சநேயரோட வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறது உத்தமம். இது போக உங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பயிற்சியால் பெரிய பாதிப்புகள், மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத நீங்கள் 100% எடுத்துக்க வேண்டியதில்லை.